அப்போ இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் மனசு தருகிற கற்பனைகள் தான். இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போகிறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார், இல்லை ஏதோ பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் இருக்கிறார், உங்களை கவனிக்காமல் போயிட்டார். நீங்கள் கூப்பிடுறீங்க, அப்பயும் போயிட்டார். உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கலை, உங்கள் வார்த்தை கேட்கல. இது நமக்கு உடனே புரியும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் போகிறான் அப்படின்னு. அடுத்து இந்த மனசு சொல்லும், அதப்படி ஏதோ ஒரு ஞாபகத்தில் போவான், அவனுக்கு ரொம்ப திமிரு, உன்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான் பார்த்தியா, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் வசதி ஆயிட்டான்ல, பணங்காசு வந்துருச்சுல. அன்னைக்கு கூட அவன் என்ன செஞ்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா? 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு பேப்பர் காமிக்க மாட்டேன்னு சொன்னான் பார்த்தியா, அவன் ஒரு மோசமானவன். நீ அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிற, நன்றி மறந்தவன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 6 உயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓயும். உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய உறவுக்காரங்களெல்லாம் எதிரியாக நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போய் யோசிச்சு பாருங்க, அதில் முக்காவாசி உங்களுடைய கற்பனைகள் தான். உங்கள் அத்தை என்னைய பார்த்தா மட்டும் இப்படின்ட்டு போவா அப்படிம்பாங்க நம்ம அம்மா. அத்தை முகமே அப்படித்தான், அது இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அம்மாவுக்கு என்னமோ அவங்கள பார்த்த உடனே அப்படி சொல்கிற மாதிரி தோணும். என்ன காரணம்? இது மனசு செய்கிற கற்பனை. கணவர் வீட்டுக்காரங்கன்னா நம்ம மேலே காண்டா தான் இருப்பாங்கன்னு அவங்களாம் நினச்சிக்கிறது. இப்போ இந்த கற்பனைகள் தான் நம்மை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டோம் என்றாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஏன்னா மனசு பண்ணுற கற்பனைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதை நல்ல விதமாக மாற்றணும்னா வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரியாக ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரோஜாப்பூ வாசனைனாலே தலைவலி வந்துடும். ரோஜாப்பூ பக்கத்தில் வச்சாலோ இல்லை அந்த இடத்துல பார்த்தாலோ உடனே தலைவலி வந்துடும். அந்த வாசனையே அவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு நாள் அவங்க நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடக்குது. இவங்களும் அதில் கலந்துக்கிட்டு அவங்க ஒரு முக்கியமான உரையாற்ற வேண்டி இருக்குது. அவசரமாக காலையில் கிளம்பி வர்றாங்க. பயங்கர டிராஃபிக் எல்லாம் கடந்து இவங்க உள்ளே போகும்போது 10 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க தன்னுடைய சீட்டில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க, எல்லார் சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ரோஜா பூங்கொத்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், அச்சோ என்னடா இது, ஒரு ரோஜா பூ வாசனைக்கே நமக்கு தலைவலி வருமே, இவங்க பூங்கொத்தையே கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்களே, முதலே பார்த்துருந்தா தூக்கி நகர்த்தி வச்சிருக்கலாமே, இவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. 11:30 வரைக்கும் வேற என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்குக்கு அப்புறம் இந்தம்மா பேசணும். இவங்களுக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது. 11:30க்கு டீ பிரேக் விட்டுட்டாங்க. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேஜையில் அப்படியே படுத்துட்டாங்க, கவுந்துட்டாங்க. பின்னாடி 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க நடந்து போகிறவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. பாருண்டா அந்த ரோஜா பூங்கொத்து காகிதத்தில் செஞ்சுருக்குறாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, பாரு எவ்வளவு சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. இவங்க சடக்குன்னு பார்த்து பேப்பர் ரோஜாவா அப்படி எடுத்து பார்க்குறாங்க. அது பேப்பர் ரோஜா. இப்போ தலைவலி போயிடுச்சு. மனசு எவ்வளோ ஏமாத்திருக்கு பாருங்க. ரோஜானாலே தலைவலி வரும்னு மனசு பதிஞ்சிருச்சு. இது பேப்பர் ரோஜாவாக இருந்தால் கூட ரோஜா பூ இருக்குது, வாசனை வந்துருச்சு, உனக்கு இப்போ தலைவலி வரணுமே. இது மனசு சொல்லுகிற ஒரு கற்பனையான ஏமாற்றுதல். இப்போ இது பேப்பர் ரோஜான்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க, தலைவலி போயிடுச்சு. அப்போ நம்ம மனசை நம்ம எந்த விதத்தில் வழிப்படுத்தி இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனசு மேலே கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும்.